அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற இவ்வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அவர் காவிரி ஆற்றுக்கு குளிக்கச் சென்றார். கையில் ஒரு செம்பு ஒன்று இருந்தது. அந்த செம்பை எடுத்து கொண்டு சென்றிருந்தார். இப்போது குளிக்கப் போகும்பொழுது செம்பை எங்கு வைப்பது என்பதை யோசித்து அந்த மணலிலே ஒரு சிறிய குழி ஒன்று தோண்டி அதற்குள்ளே அந்த செம்பை பத்திரமாக மறைத்து வைத்தார். அடையாளம் தெரிய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே பக்கத்தில் இருந்த மணலை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பாக அங்கே ஒரு முட்டாக கட்டி வைத்துவிட்டு அவர் குளிக்க சென்றார். இதையெல்லாம் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம், ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்கு போல இருக்குது, அதுதான் இப்படி செம்பை கொண்டுட்டு மணலில் மறைச்சிட்டு அவர் குளிக்க போகிறாரு என்று நினைத்து கொண்டார்கள். அவர் குளித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது பார்த்தால் நிறைய முட்டுக்கள் எல்லாம் இருந்தன, நிறைய கோபுரங்கள் இருந்தன. என்ன இது, நாம் வைக்கும்போது ஒன்று தானே இருந்தது, இப்போ இவ்வளவு எப்படி வந்தது என்று தெரியாமல் தன்னுடைய செம்பு எங்கே இருக்கிறது என்பதை அவர் தேடினார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கிருந்த முட்டுக்களை எல்லாம் அழித்து போட்டார், சிதறடித்தார். அப்போது குளித்து கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்து ஓடோடி ஏன் எங்கள் சாஸ்திரத்தை போய் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தை சண்டைக்கு போனாங்க, அடித்தாங்க, விரட்டினாங்க. அவரால் செம்பையும் எடுக்க முடியலை, தன்னுடைய மடத்திற்கு ஓடி போய்விட்டார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய சம்பிரதாயங்களும் மரபுகளும் மூட நம்பிக்கைகளும் நம்முடைய சமய வாழ்க்கையிலே பெரும் இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இவ்வாறு இருக்கின்ற ஒன்றைத்தான் இன்றைக்கு கண்டனம் செய்து பதிவு செய்கிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரிடத்திலே அவரோடு நின்று கொண்டிருந்த அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இது, உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே. எங்கள் மூதாதையர் மரபுப்படி எல்லாரும் நாங்கள் கை கழுவுகின்றோம், கையை சுத்தம் பண்ணாமல், தட்டுக்களை சுத்தம் பண்ணாமல், கிண்ணங்களை சுத்தம் பண்ணாமல் நாங்கள் சாப்பிடுவது இல்லை. உம்முடைய சீடர்கள் மட்டும் இவ்வாறு செய்கிறார்களே என்று பெரும் குறையாக அவரிடத்திலே முறையிடுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒன்றுதான் கேட்கின்றார். எசாயா என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்கிறார். அந்த எசாயா சொன்னதை அவர் திருப்பி சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய உதடுகள் என்னை புகழுகின்றன, உங்களுடைய இதயமோ என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவ்வாறுதான் நீங்கள் உங்கள் மூதாதையரின் மரபுகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் நீங்கள் உயர்த்தி பிடித்துவிட்டு கடவுளுடைய கட்டளைகளை இவ்வாறு உதறி தள்ளுகிறீர்களே என்று சொல்லுகிறார். இது அவர்களுக்கு பெரும் குற்றமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இவ்வாறு நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை உயர்த்தி பிடியுங்கள், உங்களுடைய நம்பிக்கைகளையும் மனித மரபுகளையும் அடுத்தது நீங்கள் பிடிக்கலாம் என்று சொல்லுவது போல. ஒருவேளை நாம் நினைக்கின்ற பொழுது அந்த சீடர்கள் என்ன கை கழுவாமல் சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை, அவங்க ஒருவேளை கை கழுவிட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவர்கள் மனித முறையிலே கை கழுவினார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் அந்த மூதாதையர் மரபுப்படி அவர்கள் கை கழுவவில்லை என்பதுதான். பல்வேறு நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இது கை கழுவுதல் மட்டுமல்ல, இன்னும் பல சடங்கு முறைகள் அங்கே இருந்தன. இவற்றை எல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் நேராக சாப்பிட சென்று விட்டார்கள், கை கழுவி விட்டு. ஆகினாலே மரபுப்படி கை கழுவ வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய வேண்டுகோளுமாக அதையே முறையீடாக இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பரிசேயர் இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே நீங்கள் விருந்துண்ண வர வேண்டும் என்று இயேசுவை அழைக்கிறார். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு செல்லுகிறார். நேராக போய் சாப்பிட உட்காருகிறார். அவர் சாப்பிடுகிறார்.
இதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவர் கை கழுவாமல் சாப்பிடுகிறாரே என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களுக்கு ஒன்று சொல்லவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படுவதைக் கண்டு அவர் சொல்லுகிறார், பரிசேயர்களே, நீங்கள் வெளி வேடக்காரர்கள், நீங்கள் கை கழுவுவதற்கு முன்பாக சாப்பிடக்கூடாது, கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான். நீங்கள் தட்டிலும் சரி கிண்ணத்திலும் சரி நீங்கள் சந்தையிலிருந்து வாங்கி வந்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் நீங்கள் கழுவாமல் சாப்பிட மாட்டீர்கள். இயேசு சொன்னது உண்மையிலேயே ஆரோக்கியமானதும் ஒரு நல்லதும் கூட. ஆனால் நீங்கள் பிடிவாதமாக இப்படித்தான் கை கழுவ வேண்டும் என்று உங்களுடைய மூதாதையர் மரபுகளை எல்லாம் அவர்களிடத்தில் திணிக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்பது போல இருக்கிறது. ஆனால் இந்த பரிசேயர்களும் அரைநூல் அறிஞர்களும் என்ன நினைத்தார்கள்? அந்த இயேசுவை ஒருவேளை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உங்கள் சீடருக்கு நீங்கள் ஒழுங்காக கை கழுவ கூட கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இதை அவர்கள் அவரிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவ்வாறு கைகளை கழுவுவது கூடாது கூடணும் என்றெல்லாம் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் அன்பு செய்யுங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை உயர்த்தி பிடியுங்கள். ஏனென்றால் இந்த மரபுகள் எல்லாம் எப்படி உருவாகியது என்று பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம். மோயிசனிடத்திலே கடவுள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். மோயிசன் ஆரோனிடத்திலும் ஆரோனுடைய புதல்வர்களிடத்திலும் அவர் இவ்வாறு இந்த மரபுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த மரபுகளுக்கு பின்னாலே கடவுளுடைய அன்பு இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது, கடவுளுக்காக நீதி இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் ஒன்றும் கவலைப்படவில்லை. மரபு மட்டும் பெரிது என நினைக்கிறார்கள். ஆகினாலே தான் ஆண்டவர் இதைவிட பெரியது இங்கே நிறைய இருக்கிறது, அது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்திய இந்த உயர்ந்த மதிப்பீடுகள். இந்த உயர்ந்த மதிப்பீடுகளை நீங்கள் வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும். ஆகையினாலே உங்களுடைய இதயம் எப்போதும் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை சொன்னது போல, நான் என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்று. இந்த வழிபாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வழிபாட்டையே அசிங்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இவ்வாறு ஆண்டவருக்கு உரித்தானதை ஆண்டவருக்கும் மனிதருக்கு உரித்தானதை மனிதருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் அவரிலே செய்வதுதான் நம்முடைய ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் வளர வளர சமூகமாக மாறுகிறது. குடும்பங்கள், சமூகங்கள், இப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ இந்த ஆன்மீகமானது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே தான் வளர்ச்சி பெறுகிறது. நாம் இறையரசின் மக்கள் என்று எப்படி சொல்வது? இதோ இந்த உயர்ந்த மதிப்பீடுகள், இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவையெல்லாம் திகழ வேண்டும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் அதை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை நினைத்து நாம் பெருமை கொள்ளுகிறோம், அவரிடத்திலே நாம் பற்று கொண்டிருக்கிறோம், அவரிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பொருளாகிறது. இயேசு எப்பொழுதுமே மேலெழுந்த வாரியாக ஒரு வாழ்க்கை அல்ல. ஆகினாலே தான் இந்த பரிசேயர்களுடைய வெளி வேடத்தை அவர் கண்டித்து திருத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது கூட அவர் அவர்களிடம் என்ன சொன்னார்? வாங்கள் மீன் பிடிப்பவர்களை உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று. காணிக்கை கொண்டு வந்தார் ஒரு மனிதர், ஆலயத்திற்கு காணிக்கை செலுத்த வந்தார். அவரிடத்திலே அவர் கேட்டது, நீ காணிக்கை செலுத்த வந்திருக்கிறாய், நீ யாரோடவாவது பகையாக இருந்தால் உன் காணிக்கையை வைத்துவிட்டு நீ போய் முதலில் சமாதானம் செய்து கொண்டு பின்னர் வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏனென்றால் இந்த காணிக்கையை விட அந்த சமாதானம் பெரியது என்பதை அவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் நம்முடைய இதயத்தை தான் பார்க்கிறார். உண்டியலில் காசு போட வந்த அந்த கைம்பெண்ணிடத்தில் எல்லாரையும் விட மிக குறைவாக போட்டார். ஆனால் அவர்களுடைய இதயத்தை உற்று பார்க்கிற கடவுள் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து அவர்தான் எல்லாரையும் விட அதிகமாக அந்த காணிக்கையை கொடுத்தாள் என்று அவளை பாராட்டுவதையும் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்முடைய உயர்ந்த மதிப்பீடுகளை நாம் உள்ளத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்கு எப்போதுமே துணையாகவே இருந்து கொண்டிருக்கிறார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சட்டங்கள், ஒழுங்குகள், நெறிமுறைகள் இவைகள் அனைத்துமே நமக்கு தேவைதான். தேவை இல்லை என்று யாரும் சொல்வது இல்லை. ஆனால் இவற்றை விட மேலான ஒன்று, மனிதர்கள் உண்டாக்கிய இதை விட கடவுளுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது, கடவுள் கொண்டு வந்த மதிப்பீடுகள் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து அதை பின்பற்றுவது தான் நமக்கு சாலச் சிறந்தது என்பதையே ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கும் எடுத்து சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை கடவுள் விரும்புகிறார். காயின், ஆபேல் 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காணிக்கை பொருட்களை நாம் குறை சொல்வதை விட அவர்களுடைய இதயத்திலே இருந்த அந்த இதய பூரிப்பு, அந்த இதய எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் 2 பேருக்கும் ஒன்றாகவே இல்லை. ஆபேல் ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கிறோம் என்று கொடுத்தார். ஆனால் காயின் தன்னுடைய வயலில் விளைந்த கனிகளில் கெட்டதை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இதயம். உங்கள் இதயத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு ஒரு போர் வீரனை பார்த்து நெப்போலியன் கேட்டார். அப்புறம் அவர் சொன்னார், என் இதயத்தில் நெப்போலியன் இருக்கிறார் என்று. என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, ஆனால் என் நெப்போலியனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என் இதயத்தில் இருக்கிற அவருக்கு என்று. நம்மாலே அதை சொல்ல முடிகிறதா? இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நான் செய்கின்ற செயல்களில் எல்லாம் முதன்மையான இடம் அவருக்கு தான் கொடுக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். மேலுமாக இவ்வுலகத்தில் இருக்கிற எத்தனை மூதாதையர்களுடைய நெறிமுறைகள் இருந்தாலும், எத்தனை பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய கட்டளை உயர்ந்தது என்பதை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் வெளி வேடமற்ற ஒரு வாழ்க்கையாக சொல்லுகிறார். நமக்கு அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பரிவு வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும். சாதாரணமாக ஆண்டவர் சொல்கிறார், வெளியிலிருந்து வர எதுவுமே மனிதனை அசுத்தப்படுத்துறது இல்லை, மனிதனுக்குள்ளே இருந்து வருகின்ற அனைத்தும் மனிதனை அசுத்தப்படுத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என்னென்ன வருகிறது என்று கேட்டால், பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகிய அனைத்தும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து வெளிவந்து மனிதனை அசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று. வேறு அசுத்தமானது ஒன்றும் இல்லை. வெளியிலிருந்து வருவது எதுவும் மனிதனுக்குள்ளே புகுந்து அவனை அசுத்தப்படுத்தாது என்பதையும் ஆண்டவர் உறுதிபட சொல்லியிருக்கிறார். எல்லாவித அசுத்தங்களில் இருந்தும் நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சிப்போம். ஆண்டவர் ஒருவருக்கே அது சொந்தமானது. எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும் வேணும் என்று தான் ஆண்டவர் படைக்கின்ற பொழுதே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆகினாலே கடவுளுக்கு அனைத்தையும் அர்ப்பணமாக்கி அவரிலே நாம் வாழ்வதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அருள், அன்னையினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும்.